ஆர்ஜே பாலாஜி அவர்களோட சொர்க்கவாசல். எதுக்காக ஆர்ஜே பாலாஜி அவர்களோட சொர்க்கவாசலை நான் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, முதல் ரீசன் என்னென்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஸோ ஆர்ஜே பாலாஜியை நம்ம காமெடி ஹீரோவாக நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம். ஈவன் வந்து கதாநாயகனாக அவங்க வந்து நடித்தாலுமே அந்த திரைப்படம் வந்து காமெடி திரைப்படமாக தான் வந்து அவங்க வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரன் பேபி ரன் வந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் வந்து அதில் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்களோட கேரக்டர் அவ்வளோ பலமாக இல்லாததால் அந்த திரைப்படம் வந்து பெரிய அளவில் வெற்றி திரைப்படமாக அமையல. ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு திருப்ப முனையா வந்து அமைந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா ஆர்ஜே பாலாஜி தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதாநாயகனா வந்து உருவாகி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து ஒரு சாதாரண மனிதன் வந்து எவ்வளோ பெரிய சிக்கல்ல இருந்து வெளியே வரான், அதுதான் வந்து படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா வந்து இருக்கு. அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. தமிழ் சினிமாவில் தொடர்ந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸே வந்து கொண்டு இருக்கு. அதனால நம்ம புது திரைப்படம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்கள் வந்து கிரைம் பேஸ்டு திரைப்படங்கள் வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படங்கள் எதுவுமே வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகாம தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த டைம் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ட்ரை பண்ண இந்த ஃபிலிம் வந்து பெரும் அளவில் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகியிருக்கு. ஸோ எல்லாத்தோட கேரக்டரும் வந்து நின்று வந்து பேசும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப கம்பீரமாக வந்து படத்தோட கேரக்டர் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் வந்து இந்த திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிக முக்கியமான திரைப்படமாக அமைய போகிறது. ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கு நிறைய விருதுகள் வந்து இந்த திரைப்படம் வாங்கி கொடுக்க போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பெரிய அளவில் வந்து தமிழ் சினிமாவிலேருந்து இந்த திரைப்படம் வந்து ரன் ஆக போகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ நீங்கள் வந்து சொர்க்கவாசல் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.